டை ஒழுங்கா சொல்று எதான் உங்க ஒப்பேன் 200 ரூபாய்க்குன்னு தோ தரனா இன்னும் தரல. டேய் என்கிட்ட கேட்டா குத்த அந்த ஆள் கிட்ட குத்துனா அந்த ஆள் கிட்ட கேள்றா. எப்படி வளர்த்துறான் பாரு புள்ள. வாய பாரு எப்படி பேசுதே. வர்த்த ஏரியா நெருமட்டு வாயன். மா எங்கம்மா அந்த ஆளு கண்ட கண்ணுல வந்து ஊட்டான கத்தினுக்குறான். இல்லடா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் கத்தினுக்கிறேன். தோபர் இந்த ஆள் வந்து கத்திங்கிறான். 200 ரூபாய் வாங்கிட்டான் நான் அவங்கிட்ட. ஐயோ உங்க அப்பா எதுக்குமே பிரயோஜனம் இல்லடா. ஏன்டா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு கிடக்குறான்? நீ ஊன்னு சொல்லி தலைகனை வச்சு ஆயித்துறேன் நைட்டா திட்டு பையனை. டேய் என்னடா என்னதான் இருந்தாலும் உன் அப்பன்டாவா? பெரிய அப்பன் புள்ள அப்பன் பாக்கெட்ல இருந்து திருடலாம். அப்பன் புள்ள பாக்கெட்ல இருந்து திருடலாமா? 3 ரூபாய் தின்னு போயிடுறேன் என் பாக்கெட்ல இருந்து. நான் தாரி பையன். சரி விடுறா எப்பா. ஏ தம்பி அந்த காசு வேணுமா வராது. இங்க வந்து கத்திட்டு இருக்காத போ. வராதா என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்க 2 பேரும் மூஞ்சி வச்சுதான் காசு குத்தேன். நாடா 2 பேரும் மூஞ்சியா? எங்க 2 பேர்கிட்ட கேட்டியா? மரியாதை கேட்டுக்கோ போடா. சொல்லிட்டல அந்த ஆள் எங்க மாட்டினாலும் ஒதுப்பேன். ஒதிக்காத எதனா பெரிய ராடாத்து மண்டியில போட்டுரு. போறேன்டா அப்புறம் அப்ப நொப்பான தய கூடாது. நான் ஏன்டா வந்து ஆய போறேன்? நான் போய் எம்ஜிஎம்ல ஜாலியா விளையாண்டு இருப்பேன். நல்லா அப்ப நல்லா புள்ள உங்ககிட்ட வந்து மாட்டின பாரு. சே 200 ரூபாய் தான் போச்சு. போடா போடா வாட்டிட்டாங்க வைத்தா. டேய் கண்ணு என்னடா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அதான் சொல்றேன் சோத்துல எலிமாந்து கலந்துரு தொல்லியே இருக்காது. போடா வேற ஏதாவது சொல்றானா? ஐயா மூஞ்ச பாரு. அது பௌர்ணமில வர நல்லா சைஸ்ல இருக்குது. மானம் மரியாதை எல்லாமே கச்சிடும் பாரியா. சத்யா சத்யா டா உனக்காக எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஐ சேவல் யாருதியா அது? திடீர்னு வந்திருப்பான் கபோதி பையன். ஏய் எங்க திடீர்னு வந்தா? ஒரு அப்பன்ற மரியாதை குடுக்குறான். இவனா ஒரு புள்ளியா? ஏய் அப்பா நம்மளுக்காக சேவல் பிடிச்சி வந்திருக்காரு. என்னடா மரியாதை பேசுற? இவன் கோயில் திடீர்னு வந்துக்கிறான். இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இப்ப ஊரே தண்ணி நோட போகுது இவனை தெத்திக்கின்னு. டேய் நல்லா தெரியாம பேசுறோம் வந்தேன். யாரும் பாக்கல. என் வீட்டு இருக்கு திறமை அதிகம். ஏய் பாத்தியாடா உங்க அப்பா திறமைய? திறமை எருமை எங்க இருந்து பூச்சின்னு வந்தது இல்லையா? என்னடா ஆளந்து உங்க வீட்டுல கோழி கறியா? இவன் ஊர் ஃபுல்லா சொல்றான். ஆமா ஆமா எங்க அப்பா வாங்கி வந்துக்கிறாரு 1000 ரூபாய் குத்து. 1000 ரூபாய்க்கியா? ரேட் அதிகமாகுதா? இல்ல தம்பியா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வளர்த்துன்னு இருந்தாங்க. போயிச்சு போட்டுன்னு குத்துட்டேன். ஆமா இவர் வாரி வல்லரு கரும் பூச்சுவன் காஜா பீடிக்கு 3 ரூபாய் திடீர்னு போனதானே நீ? என்னடா என்ன மனைவி நிக்கிற? உங்க அப்பா காணா ரொம்ப பெருந்தன்மான மனசுடா. ஆமா ஆமா ரொம்ப பெருந்தான்மான மனுஷதான். 2 ஊடி இல்லாத பட்டவங்களுக்கு எழுத்தாதுன்னா பாத்தியா? எப்பா நீ கொஞ்சம் வாய் முன்னு கொம்னிரு. ஏய் கோய் எதுவுமே உள்ள குழம்பு ஐடியா. ஏன் வறுக்கட்டுமா இல்ல குழம்பு வைக்கட்டுமா இல்ல பொறிக்கட்டுமா? கோயை பார்த்தோன்னே எங்க அம்மா காசு எப்படி மாறுது. நல்லா காரம் ஜாரமா போட்டு மிளகு போட்டு வறுத்துது. செம்ம டேஸ்டா இருக்குமே. நாட்டுக்கோழி வேற. எவன் சாப்பிட்டு அவன் சூனியாவுக்கு போறான்னு தெரியல. இந்த திட்டு கோயை வேற புச்சுன்னு வந்துக்கிறான். கோழி வெளியே இருக்காதா? சரிங்க நான் மசாலா ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் கோழி செலக்ட் பண்ணிடலாம். நாள் இருந்தே புல் விருந்து தான் பொழுது உங்க வீட்டுல இன்னைக்கா. நான் எனக்கு ஒரு 4 பீஸ் குடுப்பியா? அதுக்குதான் பேர் பிச்சைக்கார பையன். அவங்ககிட்ட கேளு. என்னப்பா சொன்ன அப்பாவா? ஒண்ணு இல்லப்பா பில்கேட்ஸ் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னேன். அப்படியே உக்காரு கோயில் ரெடி ஆகி வரும். கண்ணா இந்த ஒரு 2 பேர் சாப்பிட்டு போனா. நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. இப்போ இவன் டப்பமா ரெடி பண்ண முடியுது. என்ன ரொம்ப தழுவா? இங்கதான்டா பக்கத்துல தான். வரியா போலாம்? நீ போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பத்திரமா பாத்துங்க பத்திரமா பாத்துங்க. எங்க கேக்குறீங்க? நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் துண்டா கதியா போச்சு. எங்க போச்சு எது போச்சுன்னு தெரியலையே. என்ன குழம்புங்கனே போறாங்க? ஆனா என்ன விஷயம்? தம்பி அங்க போட்டு விடு. அவங்களே போய் டிஸ்டர்ப் பண்றா. என்ன விஷயம்னு கேட்கலாம் தான். அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். போட்ட விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சொல்லிடுறேன் பாரு. எங்க அம்மா காச்சும் எங்க அப்பங்காரனா ஒரு பொருளை ஒழுங்கா வச்சுக்க தெரியல. ஓஹோ இவங்க வீட்டு கோயில் தான் தின்னு வந்துட்டான கம்யூனிட்டிய. உனக்கு ஊர் மூலம் ஓத கன்ஃபார்ம்டா. டேய் வாய் மூணு கொம்முற ஏதாவது பேசிக்கிட்டாரா பையா? எல்லாம் உன்னாலதான் எல்லாம் உன்னாலதான். மூக்கு பாரு எந்த பெருசாக்குது. நோ நீங்க எதுக்கு நாங்கள போட்டு திட்டு இருக்கீங்க? இவங்க நாத்தா விட்டாங்க. கேளுப்பா நீங்க கேளு. சும்மாவே திட்டுனுக்குறாம்பா. சும்மா திட்டணும்னு என்ன தலையெழுத்தா? நீங்க பண்ணதுக்கு தான் திட்டுற. இது தகாது. நான் ஏன்னா போயிடுறேன். ஓ நானா வேணாம் நான் சொல்றேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நீ தொலைச்சது இங்க வந்தாகணும். யார் இது நம்ம வீட்டு வாசல கத்திட்டு இருக்கிறது? ஏங்க நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்களா? இப்பதான் மசாலா ரெடி பண்ணா இனிமேதான் கட் பண்ணோம். நீ கொஞ்சம் வாய மூணு போறியா? நீ வேற பிரச்சனை நடந்துனுக்குது. வேற பிரச்சனையா? இவங்க யாரு? எடுத்துட்டு வந்தது ஒண்ணு, இதுக்கு இவ்வளவு பேர் கூட்டு வருவீங்களா? ஏ வாய மூணு போய் கல்யாண்டியா? அதெல்லாம் இல்ல. இதுவே காட்டி விட்டுருங்க வந்து. அவன்தான் இருந்தாரு ஓத கன்ஃபார்ம். என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை? அது அவங்க வீட்டு பிரச்சனை பழுகுதுண்ணா. நீங்க சொல்லு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்துப்பா 7 சேவல் இதுங்களை வளர்க்க சொன்ன. இப்ப 6 தான் இருக்குது. அதுல 1 காணோம். அது ஏன்னா ஊருக்கு போயிருக்கான். பாப்பா ஏன்னா போய் தேடி போ. ஊருக்கு போயிட்டு இருக்குமா? என்னங்க பேசுறீங்க?
இங்கதாங்க எவனா திருடின்னு போயிருப்பான். சேவலா பொட்டை கோயாங்க காணாம போனது. சேவல் தம்பி, பிரவுன் கலர் சேவல் அதானே? ஆமா ஆமா. என்னையா பாக்குற? அது உட்காந்துக்கிறான் பேர் கோடுகாலி, எங்க அப்பங்காரன். அவனை பாரு, அவன் அப்ப லிஸ்ட்ல இருந்து தூக்கிலானுக்கிறேன். ஓஹோ, குடும்பமே திருட்டு குடும்பமா? டேய், அவங்க கூட எடுத்து வந்திருக்காங்க அப்பா. இதுக்கு மேல நான் சொல்லிட்டு கலரை சொல்லிட்டாங்க, சைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏதோ கோயில் சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தான் தொண்டை கட்டிங்குதா. யோ, தொண்டை கட்டினதும் கோழி கத்தம் தான் எனக்கு தெரியாதா? அதான் கோழி கத்தன சவுண்ட் நல்லா கேக்குதா? தம்பி, நானும் கோழி கத்த மாதிரி மெமிக்கெல்லாம் பண்ணுவேன். இப்ப பண்ற பாரு. இது கொக்கரக்கோன்னு ஏன கத்துற மாதிரி இருக்குது. உங்க வீட்டுல கோழிக்குது, எத்தனை அவங்க பாக்கலாம். என்னப்பா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க கோழி வாங்கினாங்களா 1000 ரூபாய் காசு குடுத்து. அந்த அண்ணன் தான் சொன்னாரு. அது நான் காசு குத்து வாங்கினேன், நீ கொஞ்சம் வாய முன்னு போறியா? ஏம்பா, எனக்கு இப்ப ரொம்ப டவுட்டா இருக்குது. அந்த கோழி எடுத்து வந்து காமி. கோழி செத்து போச்சு, நாங்க கடையில வறுத்துட்டோம். கடையில வறுத்துட்டான். இப்பதான் சவுண்ட் கேட்டுச்சா? கேட்டுச்சுல தம்பி? கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. ஏப்பா, அந்த கோயில பாத்து நான் 1000 ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்தப்பா. டேய்ல இருந்து ஒழுங்கா அந்த கோழி எடுத்துன்னு வர சொல்லு. நீ எப்படியோ விட மாட்ட. மாவ், அந்த கோழி எடுத்துன்னு வா. அது நம்ம கோழி, அதெல்லாம் நான் எடுத்து தர மாட்டேன். நீ தட்டாவில அந்த ஆள் தான் சொன்னால 1000 ரூபாய் குத்து வாங்கிட்டு வந்தான்ட்டு. வேற கோழிண்டா தட்டாவில. இவன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்க போறான்? திருட்டு போற. ஐயோ, கோழி போகுது. ஏம்பா, அது என் கோழியா இருக்கும்ல? உன் கோயா தானே இருக்கான். நான் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன், ஒரு 200 ரூபாய் போடுறேன். இரு தம்பி, இந்த இது போய் உண்டியில போடு. ஏம்பா, உண்டியில போடுறேன்ட்டு பாக்கெட்ல போடுற? அப்புறமா போடுறேன்னா உன் கோயா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். கடவுளே, அது என் கோழியா இருக்கும். இந்த மூக்குனியா அம்மா வச்சு அப்படியே குத்தணும் பாரு. கண்ணா, நான் பஜார் வரைக்கும் போயிட்டு வரேன்னா. என்ன பஜார் வரைக்கும் போற? வா, அந்த கோழி யாத்துன்னு பாத்துட்டியா? போ அப்புறமா. நம்ம கோழி தான்டா, நான் தான் காசு குத்து வாங்கிட்டு வந்தேன்னா. நம்ம கோழி தான், வட்ட கோழி எடுத்துக்கினு. மாவ், கோழி எடுத்துன்னு வாமா. எடுத்துட்டு வரேன், இருடா. என்ன ஏதோ தலகாணி மூட்டை மாதிரி எடுத்துன்னு வராங்க? கோழி மூஞ்ச காட்டுங்க. ஐயோ, எல்லாம் சேர்ந்து ஓடிப்பாங்க போலிக்குதா. கோழிக்கு குளிர்ச்சி வரும், அதனால காட்ட மாட்டாங்க. ஓ, அதெல்லாம் தெரியாது. நான் கோழிய பார்த்தே ஆகணும். பிரவுன் கலர் கோழி. மாவ், காட்டுமா. நீ வேற இது பண்ணி இருக்காத. பாருங்க கோழிய. வெள்ளை கலரா இருக்கு. இந்த ஆளுக்கு மேல ஃப்ராடா இருக்கும் போல இது. பாத்துங்க பாத்துங்க, வெள்ளை கோழி. நான் உங்க கோழி நீங்களா? சாரிப்பா, தம்பி சொன்னதால தான்ப்பா நாங்க நம்பிட்டோம். என்னப்பா இப்படி பண்ணிட்டிய? நோ நோ, கோழி பிரவுன் கலர்ல தானே இருந்த மாதிரி இருந்தது. இப்ப எப்படி இந்த கலர் ஆச்சுன்னு தெரியல. அது நீ ஏதாவது கனவு காட்டினு இருப்பா. சரி போ, நீ எதனா ஒரு கதை காட்டினு இருப்ப. ஐயோ, என் கோழிய போய் எங்க தேட போறேன்னு தெரியலையே. தம்பி, அந்த 200 ரூபா. அந்த 200 ரூபாய் தான் நான் விநாயகருக்கு வேண்டி போட போறேன்னு சொன்னேன்னா. சரிப்பா, போடு போடு. வா, போய் கோழி தேடுவோம். வா, கோழி. எங்க வீட்டு கோழி வெள்ளை கலர் கோழி, நான் சுக்கா வாத்து துண்ண போற கோழி. எப்படி வெள்ளை கலரா மாறுச்சுன்னே தெரியல கோழி. நான் பிரவுன் கலர்ல தான் நான் பார்த்தேன். எப்படியே மாறிச்சு. போப்பா, நான் போய் சுக்கா வறுக்கிறேன். பா கோழி போலாம். சரி, நம்மளுக்கு ஒரு 200 ரூபாய் லாபம். போய் சிக்கன் பக்கோடா வச்சு சாப்பிடலாம். இந்த வாட்டி தப்பிச்சுட்டேன், அத்த வாட்டி தப்பிக்க மாட்டேன், மாட்டிப்பேன். போடா, அதை பத்தில நான் கவலைப்பட மாட்டேன். ஏ தண்டனக்கா தண்டனக்கா தண்டனக்கா. போன கோழி சுனிய வச்சுறேன், நான் போறேன். அப்புறம் தண்டனக்கா நான் ஆயிடுவேன். கோழி சூனியமா? போய் நானே சொல்றேன் கோழி சுனிய வைக்க சொல்லிட்டு. புள்ளியாது சரியான தொல்லை. ஆண்டவா, சூனியத்துல இருந்து காப்பாத்து.